இப்பதான் சமயபுரத்துக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரேன். நீங்களும் நல்ல வாக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. சந்தோஷம் சாதாரணமா வந்துடாதுமா. அதுக்கும் ஒரு விலை தர வேண்டி இருக்கும். ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஆத்தா வந்திருக்கா, ஆத்தா மகமாயி வந்திருக்கா, ஆத்தா வந்திருக்கா, ஆத்தா மகமாயி வந்திருக்கா. மான்சி, சந்திரா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மாமின்லோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னம்மா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க? கொல்ல போறேன் உன்னை. நீங்க பாட்டுக்கு ப்ராஜெக்ட் அது இதுன்னு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் உட்கார்ந்துட்டீங்க. ஒரு போன் கூட பண்ணல. எத்தனை நாளைக்கு தான் நான் அந்த வீட்டுல தனியா இருக்கிறது? அதான் கிளம்பி போயிட்டேன். ஆமா, சூர்யா எங்க? அண்ணன் ஊர்ல இல்லம்மா. ஊர்ல இல்லன்னா எங்க போயிருக்கான்? தெரியலம்மா. பங்கஜ்கிட்ட கேட்டா சீக்கிரம் வந்துருவாருன்னு சொல்றாரு. வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருமா. யார்கிட்டயும் சொல்லாம அப்படி எங்க போனா? அத நாங்க கேட்க முடியுமா மாமின்லோ? நீங்க தான் கேட்கணும். நான் சப்போஸ் ஏதாவது கேட்டா இந்த வீட்ல தேவையில்லாத பிரச்சனை வந்துருது. மான்சி, இப்பதானே இங்க வந்திருக்கோம். சந்திரா, இந்த வீடு உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா, ஞாபகம் இல்லாம எப்படிமா இருக்கும்? நான் பிறந்து வளர்ந்த வீடு. இப்பதான் ஒரு 4-5 வருஷமா அந்த வீட்டுல இருக்கோம். ஆமாப்பா, இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே அப்படி ஒரு சந்தோஷம். சூர்யா இல்லாததுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுக்கு ஏமா கவலைப்படுறீங்க? அண்ணன் சீக்கிரமா வந்துருவாரு. நீங்க உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு செம்ம காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன மான்சி? வாங்க மாமின்லோ. வாங்க. ஆமா, சூர்யா எங்க? அம்மா, நான் நேர்ல வந்து சொல்றேம்மா. நேர்ல வந்து சொல்றியா? சரி, சீக்கிரம் வா. சரிங்கம்மா. ஆமா, இது என்ன வீடு சந்திரா? இந்த வீடு தான் நான் பிறந்து வளர்ந்த வீடு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனோம். திரும்ப இந்த வீட்டுக்கே வந்துட்டோம். நம்மளே இன்னைக்கு தான் வந்தோம். அது எப்படி கரெக்டா சாமி ஆடி அம்மாவும் இன்னைக்கே வந்தாங்க? How come it's possible? என்னமோ தெரியல சந்திரா, இந்த வீட்ல ஏதோ மர்மம் இருக்கு. அது நீ இந்த வீட்ல மட்டும் சொல்லியிருந்தா நான் நம்பி இருப்பேன். இதேதான் நீ பழைய வீட்டுக்கும் சொன்ன, கெஸ்ட் ஹவுஸ்க்கும் சொன்ன, இப்ப திரும்ப இந்த வீட்டுக்கும் சொல்ற. எனக்கு தெரிஞ்ச இந்த மர்மம்லாம் இந்த வீட்ல இல்ல மான்சி, உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. எக்ஸாக்ட்லி சந்திரா, அந்த மர்மத்துக்கு காரணம் உங்க ஃபேமிலி. ப்ரோயின்லோ நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது. உனக்கே அப்படியெல்லாம் தோணலன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்டாப் இட் சந்திரா. நான் சொல்றது எல்லாமே கரெக்டா நடந்துட்டு வருதா இல்லையான்னு நீயே பாரு. நான் ப்ரோயின்லோ ஒரு பொண்ணை லவ் பண்றாருன்னு சொன்னேன். அண்ட் அதே மாதிரி இப்ப ஆயிடுச்சு. அடி பாவி, கன்ஃபார்மே பண்ணிட்டியா? சீக்கிரமே கன்ஃபார்ம் ஆகதா போகுது. ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ப்ரோயின்லோ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க அனு கிட்ட பேசுறேன்னு சொன்னியே, என்னாச்சு? அதுக்கு தான் ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு. ஓகே, அனு கிட்ட எவ்வளவு சீக்கிரம் பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசணும். அவளை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஓகே, டன். மை காட், ப்ரோயின்லா லவ் பண்ற பொண்ணு யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா அந்த மீராவா மட்டும் இருந்துடக்கூடாது. கோபி வேற கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த மீரா ப்ரோயின்லா பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கான்னு. அத கேட்டதுல இருந்தே எனக்கு டென்ஷன் தலைக்கேறிடுச்சு.
ம், முதல்ல ப்ரோயின்ல லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். That's my only focus now. இப்போ என்னடி பண்றது? சூர்யா சார் எங்க போனார்னே தெரியல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ரம்யா. சூர்யா சார் செஞ்சது ரொம்ப தப்பு அனு. அது எப்படி உன்கிட்ட சொல்லாம போவாரு? டேய் சும்மா இருடா. நீ வேற அவளை ஏத்தி விடாத. ஏற்கனவே அவ ரொம்ப கடுப்புல இருக்கா. தப்புனா தப்புதான் ரம்யா. அவ்வளவு தூரம் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இதுக்காக ஹெலிகாப்டர்ல எல்லாம் கூட்டிட்டு போய் மோதிரெல்லாம் போட்டு விட்டாரு. கடைசியில டாடா கூட சொல்லாம போயிட்டாரு. சும்மா இரண்டா. அனு உன்கிட்ட கூட சொல்லாம போயிருக்காருன்னா அது எவ்வளவு அர்ஜென்ட்டான விஷயமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருடி. அதான் ரம்யா, எனக்கும் ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்கிட்ட கூட சொல்லாம போற அளவுக்கு என்ன அர்ஜென்ட்ரி? கண்டிப்பா அவரு பங்கஜ் சார்ட்ட சொல்லியிருப்பாரு. பங்கஜ் சாரும் அவரும் ரொம்ப க்ளோஸ். பங்கஜ் சாரு என் வாயில துப்பாக்கி வச்சு மிரட்டினப்போ நான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். நீ வேணா பங்கஜ் சார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. கேட்டு சம்பத் தெரியலன்னு தான் அவரும் சொல்றாரு. அது எல்லாரும் முன்னாடியே கேட்டதுனால அப்படி சொல்லிருப்பாரு. இப்போ நீ வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. சொல்லுங்க அண்ணா மேடம். ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ் ஏதாவது கால் பண்ணாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார். சொல்லுங்க மேடம். சூர்யா சார் எங்க போயிருக்காங்க? அதான் சொன்னேனே மேடம், எனக்கு தெரியாதுன்னு. நிஜமா உங்களுக்கு தெரியாதா சார்? தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நானு மேடம். இப்ப கூட சூர்யா சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் சார். எனக்கும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினேன் மேடம். சூர்யா சார் ரிப்ளை பண்ணாரா சார்? நோ, அதை அவர் ரிசீவ் பண்ணாரான்னு கூட எனக்கு தெரியல. சிங்கிள் டிக்கு தான் காட்டுது. நானும் நிறைய மெசேஜ் அனுப்பிட்டேன் சார். அனு மேடம், நான் சொல்றதை கேளுங்க. சூர்யா சார் கரெக்டா எப்போ வரணுமோ அப்ப கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் நடந்திருக்காது மேடம். நீங்க முதல்ல ஆஃபீஸ் கிளம்பி வாங்க. மற்றதெல்லாம் நம்ம அங்க பேசிக்கலாம். வச்சிரேன் மேடம். தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா சம்பத். அதெல்லாம் போய் கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா என்கிட்ட ஏன் மறைக்கணும்? சம்பத் நீயா ஏதாவது அடிச்சு விடாதடா. கண்டிப்பா அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. எனக்கு என்னமோ இந்த தடவை சூர்யா சார் யார்கிட்டயும் சொல்லாம தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிடி, நான் ஆபீஸ்க்கு போய் நேர்ல பங்கஜ் சார் கிட்ட கேக்குறேன். ஆபீஸ் போக போறியா? ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போயேண்டி. வீட்ல இருந்தா சூர்யா சார் எங்க போனாருன்னு யோசிச்சு யோசிச்சு என் தலைய வெடிச்சிடும் ரம்யா. நான் ஆபீஸ் போனாதான் என் மூடு கொஞ்சமாவது மாறும். ரம்யா, இந்த சூர்யா சார் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை நிம்மதியை தேடி போறேன்னு இமயமலை போயிருப்பாரோ? ஐயோ, அவர் பாட்டுக்கு சன்னியாசி ஆயிட்டார்னா அப்புறம் அணு நிலைமை என்ன ஆகும்? இத மட்டும் நீங்க அண்ணன் முன்னாடி சொல்லிருக்கணும். உன்னை அப்படியே மாடியில இருந்து தள்ளி விட்டுருப்பா. சும்மாவே இருக்க மாட்டியாடா? ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பியா? அது விடு ரம்யா. எங்க அப்பா போலீஸ் கிட்ட அடி வாங்கினத நீ பாத்தியா? பாக்கலியடா. நானும் அதை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா அவர் போலீஸ்ட்ட அடி வாங்குற மாதிரி இருந்தா நீ போன்ல வீடியோ எடுத்துட்டு வா, மறந்துடாத. நல்ல அப்பா, நல்ல பையன். அம்மா. வா பங்கஜ். என்னம்மா இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? நான் ஏன் வர சொன்னேன்னு உனக்கு தெரியாது? சூர்யா எங்க? என்ன பங்கஜ், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன்னை நம்பிதான் நான் இங்க நிம்மதியா இருக்கேன்னு. நான் ஒரு 2 நாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சூர்யா எங்கேயோ போயிட்டான்னு சந்திரா சொல்றான். என்ன பங்கஜ் இதெல்லாம்? அம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இத பாரு, சூர்யா எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியாதுமா. உன்கிட்ட கூட சொல்லாம எங்க போயிருக்கான்? சூர்யா சார் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருமா. நானே வந்துருவேன், தேடாதீங்கன்னு சொல்லிட்டு தாம்மா போயிருக்காரு. ஒருவேளை இந்த வீட்டில் தான் இருக்காருன்னு 2-3 தடவை தேடி பார்த்து இங்கேயும் இல்லை. இல்ல பங்கஜ், நீ அவனை போக விட்டுருக்க கூடாது. எனக்கே தெரியாம போயிட்டாருமா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ
சீக்கிரமா அவன் இங்க வந்து ஆகணும். இல்லனா ஆபீஸ் இந்த வீடு நில கொலைஞ்சு போயிடும். உனக்கு தெரியும்ல. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிம்மா. சூர்யா, நீ எங்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அம்மா கிட்ட சொல்ல விரும்பல. இதுக்கு மேல அம்மா கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாது. சீக்கிரம் வந்துடுறா ப்ளீஸ். ஹலோ மீராஜி. அதுக்குள்ள ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வந்திருக்கலாமே. 4 நாள் நம்ம ரெஸ்ட் தானே எடுத்துட்டு இருந்தோம். எங்க வேலை பார்த்தோம் பாருங்க. எவ்வளவு பெண்டிங் ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் இவ்வளவு பெண்டிங் ஃபைல்ஸ் இருக்க தானே செய்யும். எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்க சொல்லுங்க. சூர்யா சார் வரும்போது எல்லாமே பக்காவா இருக்கணும். சூர்யா சார் எங்க பங்கஜ்? ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? தெரியலையே மீராஜி. அம்மாவும் இப்பதான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அவங்களும் இதுதான் கேட்டாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு தான் வரேன். அனு மேடம் அதான் கேட்டாங்க. இப்ப நீங்களும் அதான் கேக்குறீங்க. நான் என்ன பதில் சொல்ல மீராஜி? நீங்க எல்லாரும் என்கிட்ட கேக்குறீங்க, நான் போய் யார்கிட்ட கேக்குறது? ஆமா, சூர்யா சார் அம்மா வந்தாச்சா? ஆமா மீராஜி, இப்பதான் வந்திருக்காங்க. ஓ மேடம், இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. மை காட், 4 நாள் எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசவே முடியல. வர சொல்லுங்க மீராஜி, பேசுவோம். வேண்டாம் பங்கஜ், அவங்க வந்த உடனே முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சூர்யா சார் எங்கன்னா கேட்பாங்க, ஏன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காருன்னு கேட்பாங்க. நாம என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? எஃப்எம் அவங்க கிட்ட நான் இன்னும் வரலன்னு சொல்லுங்க. 2 நாள் லீவுன்னு சொல்லுங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே மேடம், உடம்புக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா? இடியட், ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. போங்க. வாங்க சார், வாங்க. ப்ளீஸ் சிட். நானே வந்து உங்களை ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. லீவ் இட் மீரா. நான் 5 நாளா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே இல்லையே. அது ஐ வாஸ் லிட்டில் பிஸி. அதான். பங்கஜ், நீங்க கூட பிஸியா இருந்தீங்க. அப்போ நாம 2 பேரும் தான் வெட்டியா இருந்தோம் போல இருக்கு. எஸ் கமல், இவங்க சொல்றத பார்த்தா அப்படித்தான் தோணுது. மீரா மேடம், அனு மேடம் எங்க? அவங்களே ரீச் பண்ண முடியலையே. சார், நாங்க ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து 4 நாள் ஒர்க் பண்ணோம். அதான் யார்கிட்டயும் யாரும் ஃபோன் பேச முடியல. இங்க வந்த உடனே நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. புது ப்ராஜெக்டா? நாங்க இந்த கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் தானே. என்ன ப்ராஜெக்ட்னு எங்களுக்கு கூட சொல்ல மாட்டீங்களா? எதையும் அப்டேட் பண்ண மாட்டீங்களா? சூர்யா சாருக்கு 5 நாளா ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே சுவிட்ச் ஆஃப்னே வருது. எத்தனை பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க தெரியுமா? சூர்யா சார் எங்க, சூர்யா சார் எங்கன்னு. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல சொல்றீங்களா? அவர் எங்க வேணாலும் போட்டோம், அதெல்லாம் நாங்க கண்ட்ரோல் பண்ணல. போறதுக்கு முன்னாடி இங்க போறேன்னு சொல்லிட்டு கூட போக மாட்டாரா? இன்வெஸ்டர்ஸுக்கு மெசேஜ் கூட போடலாம்ல. சார், அப்படி கூட சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் சீரியஸான வேலையா இருந்திருக்கலாம். நீங்க ரொம்ப ஈஸியா பதில் சொல்லிட்டீங்க. ஆனா எங்க கிட்ட கேக்குறவங்களுக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. புரியுது சார், நல்லா புரியுது. ஆக்சுவலா அது என்னன்னா, நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் மீரா. இப்ப அனு மேடம் இருக்காங்களா இல்ல அவங்களும் இல்லையா? நாங்க அவங்கள உடனே பார்த்தாகணும். சார், ஆக்சுவலி அனு இன்னைக்கு வருவாளான்னு தெரியல. ஏன்னா ப்ராஜெக்ட் ஜாப் எல்லாம் காலையில தான் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க 2 பேரும் மட்டும் தான் வந்திருக்கீங்க. அனு மேடம் வர மாட்டாங்களா? இது என்ன கார்ப்பரேட் ஆபீஸா இல்ல கார்ப்பரேஷன் ஆபீஸா? நிஜமா இங்க நடக்கிறது எதையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஐ அம் டயர்ட் மீரா, ஐ அம் வெரி டயர்ட். ஹலோ சார். ஹலோ மேம். தேங்க் காட், உனக்காக தான் இந்த 2 இன்வெஸ்டர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனு வந்தாச்சு சார், கேக்குறதெல்லாம் கேட்டுக்கோங்க. என்ன அனு மேடம், ஃபோன் மேல ஃபோன் போடுறோம்,
எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, திரும்ப பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. இவங்களை கேட்டா ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. சாரி சார், ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருந்தேன். முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்றீங்களே தவிர அது என்ன ப்ராஜெக்ட்னு எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்க இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் தானே, எங்களுக்கு தெரிஞ்சுக்க ரைட்ஸ் இல்லையா? சார், நீங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கா? பங்கஜ் சாரும் மீரா மேமும் நானும் உங்ககிட்ட அப்படி ஏதாவது நடந்திருக்கோமா? ஏன் உடனே இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாத அளவுக்கு நாங்க பிஸியா இருந்தோம்னு சொன்னா ஏன் அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? 4 நாள் நீங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தா அப்ப உங்களுக்கு தெரியும். லீவ் ஆல் தீஸ் திங்ஸ். இப்ப சூர்யா சார் எங்க இருக்காரு? நாங்க அவர்கிட்ட பேசி ஆகணும். சூர்யா சார் இன்டர்வியூ எடுக்கணும்னு இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து ஃபோன் மேல ஃபோன் போடுறாங்க. இந்த இன்டர்வியூ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா ஆல் இந்தியா லெவல்ல நம்ம கம்பெனிக்கு பெரிய ரீச் கிடைக்கும். எக்ஸலண்ட் PR ஆப்பர்ச்சுனிட்டி. இத சொல்லதான் நாங்க அவரை வலவீசி தேடிட்டு இருக்கோம். ஆனா எங்க என்ன தெரியலையே. ஜஸ்ட் 2 days வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள சூர்யா சார் கண்டிப்பா வந்துருவாரு. எஸ் சார், இன்னும் ஒரு 2 daysல சூர்யா சார் உங்க கண்ணு முன்னாடியே வந்து நிப்பார் சார். 2 days இல்ல, 2 weeks கூட சூர்யா சாருக்காக நாங்க வெயிட் பண்ணுவோம். இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வெயிட் பண்ணாதே. ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது, அவ்வளவு பெரிய VIP சொல்லாம கொள்ளாம எப்படி போவாரு? சார், அவர் வந்த உடனே நாங்க அந்த கம்பெனி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். சூர்யா சார் வந்ததுக்கு அப்புறம் நானே அவர்கிட்ட நேர்ல கேட்க போறேன். அப்படி எங்க சார் சொல்லாம கொள்ளாம போனீங்கன்னு. ஐம் நாட் அஃப்ரைட். கரெக்ட் காமத், நாம ஏன் பயப்படணும்? நானும் கேட்கிறேன். எஸ் காமத். சார். எஸ் ராஜு. இதோ உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். நீங்க என்ன கேட்கணுமோ கேட்கலாம். சொல்லுங்க, என்ன கேட்கணும் என்கிட்ட? Sit down. என்னாச்சு மை டியர் இன்வெஸ்டர்ஸ்? நான் உள்ள வரும்போது ரொம்ப வேகமா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்னோட இன்டர்வியூ கேட்டாங்க, அவ்வளவுதானே? என்னோட இன்டர்வியூ நீங்க சொல்றதெல்லாம் ஒரு வகையில கரெக்ட் தான் சார். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இங்க பாருங்க, நீங்க இன்வெஸ்டர்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் யூ a lot. அது உங்களுக்கே நல்லா தெரியும். எஸ் சார். ஒரு கம்பெனியா எங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சம் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். 4 நாள் நீங்க ஃபோன் பண்ணி அனு எடுக்கல, மீரா எடுக்கல, பங்கஜ் எடுக்கல, நானும் எடுக்கல. இதனால உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? சார், அவங்களுக்கு வேண்டிய எல்லா ரிப்போர்ட்ஸும் அனுப்பிட்டு தான் போகணும். எந்த பெண்டிங்கும் கிடையாது. எஸ் சார். சங்கரன் சாரும் யமுனா மேடமும் இங்க இருந்து இவங்க கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. என்ன, இவங்களால நம்மள ரீச் பண்ண முடியல, அதான் சார் இவங்களுக்கு கோவமே. கோவம்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நீங்க என்ன, கமான் மீரா, கலந்து பேசினா சில டிசிஷன்ஸ் எடுக்க வசதியா இருக்கும். அதான் இப்போ சூர்யா சாரே வந்துட்டாரே, இனிமே என்ன, நோ ப்ராப்ளம். எனிதிங் எல்ஸ்? நதிங் சார், we will catch you later. இப்பதானே வந்திருக்கீங்க, carry on. By the way investors, Indian Chamber of Commerceல இன்டர்வியூ கொடுத்தாச்சு. Just now given over phone. You may go now. Thanks. Unbelievable sir. See you sir. See you. Bye sir.